பாட்டாளி மக்கள் கட்சியோட அன்புமணி தரப்பு வந்து தீவிரமான தேர்தலுக்கான வேலைகளை முன்னெடுத்திருக்காங்க. சாதி பிரச்சனைகளை தூண்டி விடுற வேலையை தீவிரமா செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. தேதி வந்து ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட அன்புமணி தரப்பு. அதாவது வழக்கறிஞர் பாலு அவர்களால் இந்த செயல் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு. பார்வையாளர்களுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியோட அன்புமணி தரப்பு வந்து தீவிரமான தேர்தலுக்கான வேலைகளை முன்னெடுத்திருக்காங்க. தேர்தலுக்கான வேலைகள் அப்படின்னா தேர்தலுக்கான பிரச்சார வியூகம், கூட்டணி வியூகம், கொள்கை அல்லது தேர்தல் அறிக்கை இப்படி ஏதாவது ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. சாதி பிரச்சனைகளை தூண்டி விடுற வேலையை தீவிரமா செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அதுல தான் அந்த கட்சி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த வேலையை தொடங்கியிருக்காங்க. அப்படியா 25 வந்து ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட அன்புமணி தரப்பு. அதாவது வழக்கறிஞர் பாலு அவர்களால் இந்த செயல் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அது குறித்து விவரமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்துக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாவட்ட செயலாளர், அரியலூர் மாவட்ட செயலாளர் கதிர் வளவன் அவர்கள் வந்து நம்மோடு இணைஞ்சிருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவர்கிட்ட விவரமா கேட்கலாம். தோழர் வணக்கம். 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 என்ன நடந்துச்சு தோழர்? பாலு என்ன பண்ணாரு? அந்த தகவலை அடிப்படையில இருந்து சொல்லி ஆரம்பிங்க. உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 25 டிசம்பர் 25 இரவு 8:45 மணிக்கு அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் நகரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த பாலு, டிஎம்டி திருமாவளவன், பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் தமிழ்மரவன் உள்ளிட்டோர் ஒரு உள் கூட்டரங்க கூட்டத்தை நடத்திவிட்டு கடைவீதி வழியாக வந்துள்ளார்கள். கடைவீதியாக வரும்பொழுது அந்த கட்சியின் ஒன்றிய செயலாளர் கொளஞ்சி அவர்கள் அலுவலகத்திற்கு சென்று விட்டு வரும்பொழுது அது ஒரு குறுகலான பாதை. அந்த பாதையில் மக்கள் அதிக நடமாடக்கூடிய இடம். அதில் வண்டியை இவர்கள் 5-6 வாகனங்களில் வரும்பொழுது இட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஆனால் சிந்தாமணியை சேர்ந்த ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பிரசாந்த் குமாரும் மகேந்திரன் அவர்களும் தனது வயலுக்கு மோட்டாருக்காக பல்பு மற்றும் பொருள்களை வாங்குவதற்காக தில்குஷ் அந்த எலக்ட்ரிக்கல் கடைக்கு சென்றுள்ளார்கள். அந்த கடைக்கு செல்லும் பொழுது அந்த பிரசாந்த் குமார் மட்டும் அந்த 2 வீலரிலேயே நின்று கொண்டு வண்டியிலேயே அமர்ந்து கொண்டு மகேந்திரன் அவர்களை பொருள்களை வாங்க சொல்லி இருக்கிறார். அந்த வண்டியை வந்து ஒதுங்க, ஓரத்துக்கு போன்னு சொல்றாரு. பிரசாந்த் குமார் என்ன சொல்றாரு, நான் வந்து இப்ப ஓரத்துல தாங்க நிக்கிறேன், நீங்க தான் 10-15 வாகனத்துல வந்து வழியில நிக்கிறீங்க, நீங்க வழியில நிக்கிறதாலதான் ரோடு வந்து இவ்வளவு நெரிசல் ஆகுது, அவங்கள கிளியர் பண்ணீங்கன்னா வண்டி போகுது, நான் ஓரத்துல நிக்கிறேன், என்ன எதுக்குங்க வந்து வண்டியை ஒதுக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கேட்கும் பொழுது அவர் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டத்திற்கு வந்தவர் என்ன செய்யறாருன்னா வண்டியை பிடிச்சி தள்ளி விடுறாரு. என்னடா ஓவரா பேசுறாங்க நின்னுகிட்டு அப்படின்னு தள்ளி விடும் பொழுது ஒன்றிய செயலாளர் கொளஞ்சிங்கிறவர் வராரு. அந்த இடத்துக்கு வரும்பொழுது என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது மகேந்திரனும் இங்கிருந்து வெளில வராரு. அந்த கடையில ஜாமான் வாங்கிட்டு இருந்துட்டு வெளில வரும் பொழுது இவரை பிடிச்சி தள்ளுறாரு. தள்ளி விடும் பொழுது எதுக்கு குழந்தை இது மாதிரி தள்ளுற அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் யாருன்னு ஏற்கனவே வண்டியை தள்ளி விட்டான் பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பையன். கேட்கும் பொழுது இது சிந்தாமணி காலனி பசங்க இவனுங்க அப்படின்னு சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வார்த்தையை காலனின்னு சொன்ன உடனே அடிக்கும் பொழுது எதுக்குடா அடிக்க அப்படின்னு சொல்லி வாடா போடான்னு பேசும் பொழுது மகேந்திரனையும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து டிஎம்டி திருமாவளவன் உடனே அங்க வராரு. வரும்பொழுது இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, உதைக்கணும் இவனெல்லாம் வர தேவையா பசங்க அப்படின்னு அவரு திட்டுறாரு. திட்டிட்டு அவரு மாநில பொறுப்பாளர் திருமாவளவன், நம்ம அதனால
டிஎம்பி திருமாவளவன் வந்து அந்த நின்னுட்டு அவரு திட்டுறாரு. தமிழ் மரவன் மாவட்ட செயலாளர் வராரு. அவர் வந்த உடனே என்னடா எங்க தலைவர் இருக்கும்போதுன்னு கேட்டு அரைகிறாரு, குத்துறாரு. எதுவுமே கேட்காம அவரு கோவத்துல அடிக்கிறாரு. பாலு அவர்கள் வந்து இவனுங்கெல்லாம் வெளில வச்சு அடிக்காதீங்க, கார் உள்ள கொண்டு வந்து வச்சு அடிக்கிறாரு அவரு சொல்றாரு. அந்த எல்லாரும் இந்த அடிவாங்கின பையன் பிரசாந்த் குமாரே சொல்றான், என்ன தூக்கி கொண்டு போய் கார் உள்ள வச்சு அடிக்கிறாங்க. போட்டு சக்கே அவனை அடிச்சு முகம்லாம் வீங்கி அவன் செல்போனு எல்லாம் பிடுங்கிட்டு போறாங்க. செல்லு ஒருத்தன் வீடியோ எடுத்து வீடியோ பிடுங்கிட்டு போய் அடிக்கிறாங்க. அடிச்சு அவனை கார் உள்ள அடிச்சு அதோட விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல. அதன் பிறகு என்ன பண்றாங்க, அவனை அடிச்சு இழுத்துக்கிட்டு இவங்களே காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு வந்து புகார் கொடுக்கலாம், இல்ல அடிச்சுனாக்க காவலர்கள் வந்து அவங்கள விலைக்கு கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனா இவர்களே அழைச்சி கொண்டு போய் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறாங்க. ஆமா, திருடுனவனை அடிச்சு இல்ல மிகப்பெரிய குற்றம் செஞ்சவனை அடிச்சு இழுத்துக்கிட்டு போற மாதிரி ரோட்ல அவங்க சம்பவம் நடந்ததுக்கும் அந்த காவல் நிலையத்துக்கும் ஒரு 100-200 மீட்டர் இருக்கும். அதுல கடை வீதியில அவனை அடிச்சு மானபங்கப்படுத்தி இழுத்துட்டு போறாங்க. இதை அழைச்சிட்டு போய் அந்த இடத்துல இந்த கார்ல இவங்க எல்லாம் வலம் வரா மாதிரி பின்னாடியே போய் கார்ல அவனை போலீஸ்ல விட்டுட்டு, அங்க இருக்க போலீஸ் வந்து யாரு அடிச்சான்னு கூட கேட்காம இவனுங்களை அடி வாங்கினவங்களை உட்காருங்கடா, நீங்க உட்காருங்கடான்னு சொல்லிட்டு அடிச்சவங்களை எல்லாம் பாதுகாப்பா வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. நீங்க போங்கப்பா, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு எங்க கட்சி தோழர்கள் அங்க இருந்தவங்க எல்லாம் உடனே சொல்றாங்கன்னா வழக்கு பதிவு 2 பேர் பேர்லயும் தான் எஃப்ஐஆர் போடுவோம்னு என்ன முதல்ல கேட்டாங்க. நீங்க வழக்கு போட்டீங்களான்னு. நான் 2 பேர் பேர்லயும் தான் போடுவேன், ரோட்ல இவன் நின்று பிரச்சனை பண்ணதால இவன் பேர்லயும் வழக்கு போடுவேன் அப்படின்லாம் என்ன கேட்டாங்க. நீங்க வழக்கு போடுங்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னது அவங்கள்ட்ட டிஎஸ்பிடி இன்ஸ்பெக்டர் சொன்னேன். அதன் பிறகு உடனே வந்து நாங்க எங்க கட்சி தோழர்லாம் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போக சொல்லிட்டு, நான் சம்பவம் நடந்த ஒரு 20 நிமிடத்துல ஜெயங்கொண்டம் மருத்துவமனைக்கு வந்துட்டேன். காவல் நிலையத்திலிருந்து அந்த தம்பியில 108 லாட்சி வந்து அவன் முகமெல்லாம் முழுசா வீங்கி அந்த மகேந்திரனால பேசவே முடியல. பாலு அவர்கள் இடத்திலே இருக்கிறாரு, சம்பவ இடத்திலேயே. சமூக உரிமை கிடைச்சிருச்சு. நாடு ஃபுல்லா நான் சமூக நீதி பேரவை வச்சிருக்கோம், சமூக நீதிக்காக போராடுறோம், ஒட்டுமொத்த மக்களுக்காக போராடுறோம்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர் பாலு இருக்கிற இடத்துல வெளியே வச்சு அடிக்காதீங்க, உள்ள வச்சு அடிங்கிற அடிங்கடா, அவங்களோட சுயரூபம் வெளில வருது. இது சமூக நீதி பேசக்கூடியவரு, இவ்வளவு பெரிய கலவரம் நடக்குது, ஒரு சண்டை நடக்குது, நாம வந்த இடத்துல வந்து நாம வந்து தலைவரா இருக்கிறோம், இந்த இடத்துல நடக்க கூடாது, ஒரு அவை நாகரிகத்தை கூட சரி பண்ணி விலக்கி விடல, அதை சரி பண்ணி ஒரு முக்கியமான அவரு நானும் ஒரு சாதாரண கட்ட பஞ்சாயத்து வழக்கறிஞர் தான்ங்கிறத காட்டியிருக்காரு. அவனை வந்து நான் வந்து நேத்து கூட வந்து என்ன பண்றாங்கன்னாக்க ஒரு 200-300 பேர் சேர்ந்து வந்து வழக்கறிஞர் பாலு அவர்கள் பேரை நீக்குங்க, அவரு சமூக நீதிக்காக போராடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. மகிழ்ச்சி, சமூக நீதிக்காக போராட்டோம், அதை நாங்க வாழ்த்துறோம். ஆனா உண்மையான சமூக நீதிக்கு போராடுறாராங்கிறது தான் எங்களோட கேள்வி. அந்த காலனின்னு சொன்ன உடனே அந்த உரிமை எடுத்து அடிக்கிறதுக்கானது அப்படிங்கறத அவன் வந்து தவறே பண்ணியிருக்கட்டும், உங்க வண்டிக்கு முன்னாடி வந்து அவன் நிறுத்தினதாவே வச்சீங்க, உங்களை வழி விடாம தடுத்தானே உங்களோட கோரிக்கைப்படி வச்சீங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கணும், காவல்துறைக்கு தானே தகவல் கொடுத்திருக்கணும். அவனை காவல்துறை நானும் கேட்க வந்தேன். இப்போ நம்ம ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா, நிறைய காருங்க இருந்துச்சு, வழி இல்லைன்னு சொன்னாங்க, கைகளை பாச்சு அப்படிங்கிற போது வழக்கமா கட்சிக்காரங்களுக்கு ஒரு 10 வண்டி நிக்குது அப்படின்னா எல்லாரும் கொஞ்சம் வழி விட்டு போயிடுவாங்க, விலகி போயிடுவாங்க. அந்த மாதிரி விலகி போயிட்டும் கொஞ்சம் தொந்தரவா இருக்குன்னு கேட்டதுனால வந்ததா, இல்ல பசங்க வாலண்டியரா ஏதாவது அவன் எப்படி 150 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்த மட்டும் எப்படி போய் நேரா கேட்பான்? ஒரு சாதாரணமா நீங்க யோசிக்கும் பொழுது அந்த இடத்தோட சூழல் அறிவான்ல, அவனுக்கு என்ன கோவம்னா, நான் ஓரத்துல தானே நிக்கிறேன், உங்க காரு ரோட்ல நிக்குது, உங்க கட்சிக்காரவங்க எல்லாம் ரோட்ல நிக்கிறாங்க, நான் ஓரத்துல நின்னுதானே ஜாமான் வாங்குறதுக்காக எங்க ஆளு போயிருக்காரு, நான் என்ன ஒரு 2 நிமிஷம் நிக்க போறேன் போறேன் அப்படிங்கிறது அவனோட கோரிக்கை. ஆனா அவரு என்ன சொல்றாருன்னா,
நாங்க வந்திருக்கோம், இங்க யாருமே ரோட்ல நிக்க கூடாதுனாக்கா இது சர்வதிகாரம் தானே இது? சமூக நீதி பேசக்கூடாதுல்ல? இல்ல. இதுதான் எங்களோட கேள்வி. ம். இது இது அவருக்கு புதுசு அல்ல. இது வந்து அவருக்கு வந்து நீங்க அவரோட வரலாற நீங்களே எடுத்து யூடியூப்லயோ இல்ல உங்களோட சேனல்ல எல்லாம் நீங்க போட்டு பாருங்க. மேல்பாதியில வந்து திரௌபதி அம்மன் கோயில். நான் போய் கோர்ட்ல அதுதான். போய் பூ கொண்டாங்கிறாரு. அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மேல் பாதியை கையில் எடுத்தாங்க. இது எப்பவுமே வந்து தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தல் வந்து தேர்தலுக்கு அரியலூர் சாதி ஜெயங்கொண்டம். கலவரத்தை வந்து உருவாக்கி ம். அப்பாவி இளைஞர்கள் எல்லாம் வழக்காக்கி அதுல இருந்து ஆதாயம் தேடி அதுல இருந்து அரசியல் பண்ணணும். இல்ல இப்ப நான் எங்கள மாதிரி ஆட்கள்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, 2 பேரும் உட்கட்சி விவகாரம் இருக்கு, பிரிஞ்சிருக்காங்க. அத சரி பண்றதுக்கே அவங்களுக்கு நேரம் அதை சரியா சரி இருக்கும். பண்ணணும். அதுக்கு வெளியே கூட எங்களை பிரச்சனை பண்ண தூக்கிச்சுன்னா மாட்டாங்கன்னு எங்களை நினைச்சுக்கிட்டு போட்டு இருக்கோம். 2 அடி அடிச்சு அதுல இருந்து கொண்டு வந்துட்டாக்க அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துடலாம் சரி, சரி. அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆனா ஒண்ணு இவங்களுக்கு இதை தொடர்ந்து செய்யறாங்க. தர்மபுரி இப்ப கலவரம் வழக்கு யார் யார் மேல பதிவு பண்ணப்பட்டிருக்கு? வழக்கோட நிலவரம் என்ன? வழக்கு இப்ப பதிவு பண்ணுறது வந்து அந்த கட்சியில வந்து ஒன்றிய செயலாளருங்கிற கொளஞ்சி ஒருத்தர். சரி. கொளஞ்சின்னு ஒருத்தர் பேர்ல வழக்கு பதிவு பண்ணி இருக்கிறோம். தேவேந்திரன் ஒருத்தர் பேர்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். வழக்கறிஞர் பாலு அவர் பேர்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு பாலு மேல. பதிவு பண்ணியிருக்கு. டிஎம்டி திருமாவளவன் பேர்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். பிசி அந்த மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சியோட மாவட்ட செயலாளர் தமிழ் மாறவன் அவர் பேர்ல அதாவது அன்புமணி தரப்பு. ஆமா அதெல்லாம் மற்றும் சிலர் 30க்கும் மேற்பட்டவங்க அடிச்சிருக்கிறாங்க அந்த பையனை. கும்பல் தாக்குதல் மாதிரி அவங்க பேர்ல தான் அடிச்சிருக்கிறாங்க. சரி, சரி. ஆமா. இப்ப உங்க தரப்பு மீது பதிவு போடப்பட்டிருக்கா? எஃப்ஐஆரோட நம்பர் வந்து 365/25. சரி. எஃப்ஐஆர் பதிவு பண்ணியாச்சு. பாதிக்கப்பட்ட தரப்பு மேலயும் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கா? ஆமா அவங்க வந்து காவல்துறை வந்து நேரடியா அவங்க இதுலயே அரசு மருத்துவமனைக்கு வந்து காவலர் வந்து இரவு 12 மணிக்கு வந்தார். இன்ஸ்பெக்டர் வந்தார். இன்ஸ்பெக்டர் வந்து அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்குறாரு. அவர் என்ன சம்பவம் நடந்தது அதை தான் அவர் சொல்றாரு. சொல்லும் பொழுது என்ன தேவடியா போனன்னு சொல்லி என் சாதி பேரை தெரிஞ்சுதான் என்ன அடிக்கிறாருன்னு சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிற காவலர் அதை பதிவு பண்றதுக்கு அவ்வளவு போராட்டம் பண்றாங்க. பறையர்னு சொல்லி எழுதுறாரு. இப்படி எல்லாம் அந்த அந்த ஒட்டுமொத்தமா காவல்துறையிலேயே வந்து சமூக நீதி இது போன்ற பாலு போன்ற சமூக நீதி போராளிகள் இருக்கிறாங்கிறத சுட்டி காட்டுறேன், வேற ஒண்ணும் இல்லை. சரி, சரி, சரி. இப்போ அடிப்பட்ட தரப்பு 2 பசங்க சொன்னீங்க இல்லையா, அவங்களோட நிலைமை என்ன இப்போ மருத்துவமனைக்கு? இப்போ அவங்க வந்து அரியலூர் மருத்துவக் கல்லூரியில வந்து மருத்துவமனைக்கு இருக்கிறாங்க. அந்த கண்ணுக்கான இது பண்ணியிருக்காங்க, முகத்துக்கு அதெல்லாம் வந்து அவருக்கு ஸ்கேன் பண்ணிட்டு அடி கன்னத்துல முகம் ஃபுல்லா இருக்கு, உடம்பு ஃபுல்லா இருக்கு அடி 2 பேருக்குமே. அதுல மகேந்திரனுக்கு வந்து அதிகமா அடிபட்டு இருக்கு. ஏதோ எலும்பும் கூட பிராக்சர் ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. பிராக்சர் ஆயிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காலையில கேள்விப்பட்டேன். இது தொடர்ச்சியா இது போல செய்யறாங்க. இப்ப எப்படின்னாக்க இந்த வன்னியர் சமூகத்துக்கு வந்து அவங்க என்னதான் செஞ்சாங்கன்னு தெரியல எனக்கு. கரெக்டா வந்து 10.5 இடஒதுக்கீடு வந்து தேர்தல் வந்துட்டா வந்துரும். அதை வச்சு சாதியை ஒற்றுமையாக்குறாங்க. ஆனா அந்த சமூகத்துக்கு வந்து உண்மையிலேயே போராடக்கூடியவர்னா எங்க கட்சியோட தலைவர் தான். நாடாளுமன்றத்துல வந்து எம்பிசி மாணவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும், எம்பிசி மாணவர்களுக்கும் வந்து கல்வி உதவித்தொகை வேண்டும், அயல்நாட்டுல உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் உதவித்தொகை வேண்டும்னு சொல்ல போராடக்கூடியவர் தான் தலைவர் திருமாவளவன், சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர். ஆனால் அவரு எப்படி நினைக்கிறாருன்னா, சிதம்பரம் தொகுதியில வந்து வன்னியர்கள் அதிகமா எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நாங்க ஒட்டுமொத்த வன்னியர்களையும் வந்து எதிரா பேசல, ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் நாங்க எதிரிகளும் அல்ல. சாதியை சொல்லி சாதியை கூர்மைப்படுத்தி சாதியை பொய்யா கையாளக்கூடியவர்களை மட்டும்தான் நாங்க எதிரா பேசுறோம். இப்போ அந்த அரியலூர் பகுதியில இருந்து வன்னியர் மக்களும் விசிகாக்கு வாக்களிக்கிறாங்க அப்படிங்கறத சதைக்க சாதி வெறியை தூண்டுற வேலையை இப்ப பாலு முன்னெடுக்கிறாங்க. இது காடு வெட்டியை உள்ளடக்கிய ஜெயங்கொண்டம் பகுதியா இருக்கா இது? இந்த சம்பவம் காடு வெட்டியில எல்லாம் அப்படி ஒண்ணும் இப்பெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது ஏதோ ஒரு காலத்துல வந்து ஒரு மாயை சொன்னாங்க. உண்மையிலேயே அவர் வந்து காடு வெட்டி குரு இருக்கும் போதெல்லாம் ஓரளவு ஜனநாயகமா தான் அவர்லாம் இருந்தாரு. அதை விட மோசமா இருக்கிறாரு வழக்கறிஞர் பாலு. குரு மேல இருக்கிற பிம்பத்தை தாண்டியும் வழக்கறிஞர் பாலுவோட செயல்பாடுகள்ங்கிறது வந்து அதை விடவும் திரௌபதி அம்மன் கோயில்ல வந்து மக்கள் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு.
சமூக நீதி போராளின்னு இவர் சொல்லிக்கிறாரு. போன தேர்தலுக்கு தர்மபுரியில அப்படி கலவரம் பார்த்தா நடக்குது. அப்படி பார்த்தா நம்ம இன்னொரு அந்த திரௌபதி விவகாரத்துல கூட, திரௌபதி கோவில் விவகாரத்துல கூட முதல்ல பாலு வந்து எங்க ஐயா சொன்னாரு யாரையும் உள்ள அனுமதிக்காதீங்க அப்படின்னு நேர்ல வந்து பேசுறாரு. அதன் பிறகு பேசுறாரு. ராமதாஸ் தரப்புல இருந்து அந்த பிரச்சனை எதுவும் பண்ண வேணாம்னு ட்வீட் அறிக்கை சம்திங் வருது. அப்போ நம்ம அதையும் கூட சந்தேகிக்க வேண்டியதா இருக்கு. இது வெறுமனே பாலுவோட தன்னிச்சையான முடிவோ, பாலுவோட அந்த சாதி வெறிய தூண்டுற செயலோ அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துலயும் கூட அத சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ பாலுவோட நடவடிக்கையும், நீங்க அவரோட செயல்பாடுகள் எல்லாம் சொல்றதையும் நம்ம ஒரு ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது, ராமதாஸ் ராமதாஸ் பெயரை பயன்படுத்தி இவரு பல சாதி கலவரங்கள, சாதி மோதல்கள திட்டமிடுறாரோ இவரோட இருப்பை வந்து தக்க வச்சுக்கணும். ஆனா அப்ப ராமதாஸ் பெயரை பயன்படுத்தி ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை அன்புமணி பேரை பயன்படுத்தி இப்ப இந்த மோதலை பயன்படுத்தி அவர் வந்து ஒரு அதிகாரத்தை கொண்டுகிட்டு வந்துடணும், தன்னை நிலைநிறுத்திக்கணும், இந்த சமூகத்துக்காக போராடுற மாதிரி சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் வன்னியர்கள் ஓட்டை வந்து ஒருங்கிணைக்கணுங்கிறது ஒரே நோக்குதான் அவருக்கு. கடந்த முறை வந்து அவர் தோல்வி அடைஞ்சாரு. மீண்டும் வந்து இந்த தொகுதியில வந்து அவர் உள்ளரங்கு கூட்டம் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து அபிஷியலா வெளியே தெரிஞ்சு பண்றாங்களா இல்ல அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ள பண்றாங்களா? அவங்க கட்சிக்குள்ளதான் பேசுறாங்க, வெளியில ஒண்ணும் தெரியல. அவர் வந்து சாதாரணமா வந்து ஒரு 4-5 கார்ல போய் அங்க உள்ள கட்சி தோழர்கள்ட்ட வந்து அவங்க கட்சி சம்பந்தமா பேசிட்டு வராங்க. இது இவரு ஏதாவது சோசியலா ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான கூட்டங்களை ஏற்பாடு பண்றாரா இல்ல இது அரசியல் சம்பந்தமா இருக்கா இல்ல தேர்தலுக்கான நடவடிக்கையா இருக்கா? உள்ளரங்க கூட்டம் தான் நடத்துறாரு, ரகசிய கூட்டமா தான் நடக்கிறாரு. ஒரு அரசியல்ல வந்து இந்த முறை தேர்தல்ல ஏகோட சட்டமன்ற தொகுதியில நிக்கணுங்கிறது வெளிப்படையா அது தெரியுது. ஆனா இந்த பிரச்சனை உருவாகுதுன்னாக்க வந்து இது ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும், துருப்பிச்சிட்டு எப்படியாவது வந்து ஒண்ணு உருவாக்கணும் அப்படிங்கறத வந்து அவங்க யோசிக்கிறாங்க. தேர்தல் அறுவடைக்கு வந்து தயாராகிறதுக்காக இது போன்ற வேலைகளை செய்யறாங்க. இதுதான் உண்மையா நான் நினைக்கிறேன். ஒரு அப்பாவி இளைஞன் அவனை வந்து ஓரமா போகணும், அவனை வண்டியை தள்ளாம வந்து தள்ளி விடாம அவனை டென்ஷன் ஆக்காம இருந்தா அவன் மட்டும் ஓரத்துல போயிருப்பான்ல. அவனை வெறுமனே டென்ஷன் ஆக்கி கட்சியில் அறியப்பட்ட நபரா, மாநில அளவுல அறியப்பட்ட நபரா பாலு இருக்காரு. அந்த பொறுப்போட பிரச்சனை நடக்கிற மாதிரி இருந்தாலும், வெளியில இருந்து வந்த நபரே தப்பு பண்ண நினைச்சிருந்தாலும், இல்ல அவர் மேலேயே தவறு இருந்தாலும், இவரு பொறுப்புள்ள ஒரு நபரா, ஒரு அரசியல் நபரா, வழக்கறிஞரா அதை தவிர்த்துட்டு வேண்டாம், பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிதான் நகர்ந்திருக்கும். அப்போ நம்ம அவரு செஞ்சிருந்தாருன்னா இவரு சமூக நீதியை பேசுறதுக்கான தகுதி உடையவர்னு சொல்லலாம். கார்லயே உட்காந்துக்கிட்டு அவனை இழுத்துட்டு வந்து வெளியில போட்டு அடிக்காதீங்க, உள்ள போட்டு அடிக்கிறாங்க. அவரை நம்ம ஒரு கட்சிக்கான வழக்கறிஞரா நினைச்சிட்டு இருந்த தாண்டி கட்ட பஞ்சாயத்து வழக்கறிஞராக நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு. அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. அவரு சமூக நீதி தொடர்ச்சியா சமூகத்தை வந்து கூர்மைப்படுத்தி இன்னைக்கு நாடு எவ்வளவோ வேகத்துல, உலகம் எவ்வளவோ வேகத்துல போற நேரத்துல இவர் சாதியை மட்டுமே மையமா வச்சுக்கிட்டு கூர்மைப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த அரியலூர் ஜெயங்கொண்டம் பகுதி அவர் நிக்கணும்னு விரும்புற அந்த தொகுதியில வந்து வன்னியர்களோட ஓட்டை கன்சாலிடேட் பண்ணாலே அவர் வெற்றி பெற மாதிரி இருக்கா இல்ல அங்க தலித்துகளோட வாக்கும் அவசியம்? வன்னியர்கள் ஓட்டை அவர் வந்து ஒட்டுமொத்தமா ஒருங்கிணைச்சாருன்னா அவர் வெற்றி பெற்று விடலாம். அதற்கான முயற்சி எடுக்கிறார். அந்த வாய்ப்பு இருக்கு. வன்னியர்களோட ஓட்டு விழுந்தா ஜெயிக்கிற அளவுக்கு வாய்ப்பு. ஜனநாயக சக்திகளோட சேர்ந்து திமுக கூட்டணியில நாங்கெல்லாம் இருக்கிறதால பரவலா வரும்பொழுது விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு வந்து ஒரு சாரா அமையும் பொழுது நாங்க வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். எங்களை விட கிட்டத்தட்ட 40,000-50,000 வாக்குகள் அவங்க வன்னியர் சமூகத்துல அதிகமா இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்க தனிச்சு திட்டமிடுறாரவன் கூட நம்ம இதை சந்தேகிக்க திட்டமிடலாம். வன்னியர்கள்ல வந்து எல்லா கட்சியிலும் இருக்காங்கல்ல, அவரோட கணக்கு தவறு தானே. பாட்டாளி மக்கள் கட்சியில மட்டும் இருக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? திமுகவுல இருப்பாங்க, அண்ணா திமுகவுல இருப்பாங்க. அவரோட திட்டமா அது இருக்கலாம், சமூகத்துல பதட்டத்தை ஏற்படுத்தி சாதிய வாக்குகளை ஒருங்கிணைக்கலாம். ஏன்னா அவருக்கு விருப்பமான தொகுதியா அது இருக்கவே வன்னியர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலயும் இருக்கிறாங்க. எங்க கட்சியோட மாவட்ட செயலாளர், மேற்கு மாவட்ட செயலாளர், அரியலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இருக்காரு அங்கனூர் சிவா, அவரே வன்னியர் சமூகம் தான். அங்கனூர் சிவா, ஆமா, அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் தான். அவரே வந்து போராட்டத்துல வந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு சொல்லிட்டு சாதி வெறியை தூண்டும் பாலு அவர்களை கண்டிச்சு
அவரே கோஷமிட்டு இருக்காரா? யதார்த்த சமூகத்துல யதார்த்தம் இதுதான். அதன் எந்த அடிப்படையில சமூகத்துல எல்லா தான் சொல்றோம். கட்சிகளும் இருக்காங்க. பாலுவோட திட்டமா இருக்கலாம். அவங்களோட வழக்கமான பாணி, வழக்கமான ஃபார்முலா, சாதி வெறியை ஆமா. தூண்டி ஒரு எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கி ஒருங்கிணைக்கலாங்கிற திட்டமா இருக்கலாம். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க அவங்களுக்குள்ள சண்டைட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. தேர்தல் வந்தா என்னவா இருந்தாலும் நாங்க எங்க வேலையை செய்வோங்கிறத தான் பாலு காட்டியிருக்கிறத தான் நாம உணர வேண்டியதா இருக்கு. உணர வேண்டியிருக்கு. எங்களோட இலக்கு என்னன்னாக்க, நாங்க வந்து நாங்க எங்க சமூகத்தை தாண்டி ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நல்லது செய்யணும், நற்பெயரை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். நாங்க ஒரு குறிப்பிட்ட இலக்கோட நிக்காம, எனக்கு வந்து வன்னியர் சமூகத்துல நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய தோழர்கள் இருக்காங்க. சமூகமே நம்ம எல்லாம் சேர்ந்ததுதானே சமூகம். நாங்கள் வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு எதிரிகள், ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு எதிரி இல்ல. இல்ல இல்ல யாருமே ஒரு சமூகத்துக்குள்ளதான் நட்பு, ஒரு சமூகத்துக்குள்ளதான் பழக்கம். ஒரே ஒரு சான்றை மட்டும் சொல்றாங்க. இன்னைக்கு புற்றுநோய்க்காக நிறைய பேர் இந்த பகுதியில பாதிக்கப்படுறாங்க. அதுல வந்து நாடாளுமன்ற உறுப்பினரோட பரிந்துரை கடிதம் வேண்டும். அது பாரத பிரதமர் மருத்துவ நிதியில வாங்குறது, பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுல. அதுக்கு வந்து அதிகபட்சமா வன்னியர் சமூகத்தை சார்ந்த தோழர்கள் தான் என்கிட்ட தொடர்பு கொண்டிருக்காங்க. ஒரு ரூபாய் கூட, ஒரு டீ குடிக்கிறதுக்கு கூட அவங்கள்ட்ட நான் ஒரு ரூபாய் கூட செலவு வாங்கிக்காம கடிதம் வாங்கி அவங்களுக்கு ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னாக்க நீங்க கடிதம் கொடுக்கறதா இல்ல உங்க தலைவர்கிட்ட இருந்து கடிதம்? தலைவர் எம்பி கடிதம் கொடுக்கறத நான் வந்து அவரை தொடர்பு கொள்ள முடியாது. சீக்கிரம் அவர் உலகம் ஃபுல்லா சுற்றக்கூடிய தலைவர். அவருடைய வந்து கடிதம் வாங்குறதுக்கு கொஞ்சம் சிரமங்கிறதால அதெல்லாம் எளிதாக்கி மக்களுக்கு வந்து சேவை செய்யணுங்கிறதால நான் ஒரு சாராருக்கு மட்டும் இல்லைங்கிறதுக்கு சான்றுக்காக சொல்றேன். இல்ல இதெல்லாம் தெரியணும் மக்களுக்கு. இதெல்லாம் தெரியும். அதிகப்படியாக மக்கள் வந்து இன்னைக்கு வந்து என்னிடம் கடிதம் கேட்கும் பொழுது வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து அதிகமா கொடுத்திருக்கிறேன். பேரை குறிப்பிட விரும்பல. மக்கள் திறந்த மனநிலையில நல்லது நடக்கணும், நல்லது செய்யணுங்கிற தலைவர்களை இன்னைக்கும் இவரை குற்றம் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களை வந்து தள்ளப்பட்டிருக்காரு. நாங்க பேசணுங்கிற அவசியமே கிடையாது. எங்களோட பாதை வேறு, எங்களது இலக்கு வேறு. நாங்க 2 முறை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினரா இந்த பகுதியில இருந்திருக்கிற தலைவர் இருந்திருக்காரு. இந்த பகுதியில வந்து வன்னியர்கள் ஓட்டு தான் அதிகமா எங்களுக்கு ஓட்டு விழுந்திருக்கு. வன்னியர் பகுதியில உள்ளவங்க. திருமாவளவன் தலைவர், எங்க தலைவர் திருமாவளவன் வந்து சிதம்பரம் அந்த விஷயம் தான் அவங்களுக்கு உறுத்தலை ஏற்படுத்திருக்கலாம். திருமாவளவன் இந்த நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தாக்க இங்க மிகப்பெரிய சாதி கலவரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணாங்க. அந்த பிரச்சாரத்தை எல்லாம் முறியடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சின்ன கலவரம் கூட நடந்தது இல்லை. எங்களால ஒரு சின்ன கலவரம், போராட்டத்துக்கு தான் நாங்க நின்று இருப்போமே தவிர, பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் தான் நின்று இருப்போமே தவிர, எங்களால் ஒரு பொழுதும் ஒரு கலவரம் கூட நடந்திருக்காது. என் கட்சிக்காரன் போயிட்டு அங்க போய் தகராறு பண்ணா, அங்க போய் தகராறு பண்ணா, அங்க ரோட்டை போய் பண்ணா, இங்க வழியில போறவன பிரச்சனை பண்ணா, அதை பண்ணா, இதை பண்ணா, எதுவுமே சொல்ல முடியாது. அவர்களோட அவதூறு பரப்புரை எல்லாம் பொய்யின் நிரூபணம் ஆகிட்டு இருக்கு. ஆமா, இத வந்து எப்படியாவது டேமேஜ் பண்ணணும். அதுக்கு ஒரு கவுண்டர், ஒரு வழக்கறிஞர் சொல்றாரு, அவங்க தலைவர் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல வந்து நீதியரசரை வந்து செருப்பு கழட்டி அடித்தாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணினாங்க சென்னையில. அவர் வரும்பொழுது ராஜீவ் காந்திங்கிற வழக்கறிஞர் வந்து வண்டியை மறைச்சிட்டாரு, அவர் வண்டியை விட்டு மோதிட்டாரு, அதை கேட்டு போட்டு அடிச்சுட்டாங்க, மீடியாவெல்லாம் வந்தது. அதற்காக போராட்ட ஒரு வழக்கறிஞர் பாலு அத வந்து அவரை வந்து டேமேஜ் பண்ணி பாதிப்பு, இந்த விஷயம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நீ பாதிப்பை ஏற்படுத்தியிருக்க, ஆனா அதுல இருந்து தப்பிக்க பழி வாங்குறாங்கிற விஷயத்த கையில எடுக்கிறாரு அவரு. டேமேஜ் பண்ணி மீடியாவுல எல்லாம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது விலை மதிக்க முடியாத மாணிக்கம் எங்க தலைவர் எழுச்சி தமிழர். அவரை எவ்வளவு சேர வாரி வீசினாலும் அது புயல் காற்றா வந்து வீசி அவர் வந்து எப்பவுமே வந்து பளிச்சுன்னு இருப்பாரு. அவரை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து கொள்கையில நேர்மையா இருக்கக்கூடியவரை யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. இதே சான்று. ஆனா நாங்க அப்படி நினைக்கவே கிடையாது. இவரை பாலு அவர்கள் வந்து மீடியாவுல வந்து ரொம்ப தரைக்குறைவாக வந்து எங்க தலைவர் அவர்கள் ஒரு கதையை கட்டி கனெக்ட் பண்ணி விடுறதுல அவருக்கு எளிமையா பாதிப்பை ஏற்படுத்தினாங்க. பாதிப்படைந்தவர்கள் மருத்துவமனையில இருக்காங்க, சிகிச்சையில இருக்காங்க. பாதிப்படைந்தவர்கள் மீதும் வழக்கு பதிவுபட்டிருக்கு. ஆனா இவர் மேல வழக்கு பதிஞ்சதுனால அந்த சம்பவத்தை எடுத்துட்டு வந்து இதோட லிங்க் பண்றாரு.
இன்னும் பேசுங்க. பாதிக்கப்பட்டவர் பேர்ல வந்து வழக்கு பதிவு பண்ணல இன்னும். ம், ம், ம். ஃபுட்டேஜ்ல வந்து அந்த அந்த எதிர்த்தரப்பு இப்ப சொன்னாங்கல்ல, வக்கீல் பாலு, டிஎம்டி திருமாவளவன், ம், மாவட்ட செயலாளர் தமிழ்மறவன், கொளஞ்சி, ம், மகேந்திரன் ம், இவங்க பேர்ல இருக்கு. ம். இப்ப இந்த தம்பி பேர்ல பிரசாந்த் குமார், மகேந்திரன் பேர்ல இன்னும் போடல. போடல. வழக்கு பதிவு பண்ணல. போடுவேன் அப்படின்னு ஒரு ஃபுட்டேஜ் அந்த அதுல நடந்த சம்பவத்தெல்லாம் போலீஸ் பாக்குறாங்க. என்கிட்ட ஓஹோ! மட்டும் சொன்னாங்க, நான் 2 பக்கமும் வழக்கு போடுவேன். அந்த பையன் பிரச்சனை பண்ணியிருந்தான்னா நான் வழக்கு போடுவேன். அவன் ம், தவறு ம். செஞ்சா உடனே வழக்கு போடுங்கன்னு சொன்னாங்க. அதுல மாற்றே பேசல. ஓ! இப்ப வரைக்கும் வழக்கு அவன் போய் பதியல. உண்மையிலேயே வண்டிய மறைச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எங்ககிட்ட தர முடியாதுன்னு மறுத்திருக்காங்க. நாங்க கேட்டிருந்தோம். எங்களுக்கு முன்னாடியே போய் காவல்துறை வாங்கி வச்சிருக்காங்க. காவல்துறைக்கு இருக்கானா? சிசிடிவி ஃபுட்டேஜ் சரிங்க. சரி, சரி. இருக்கு. அந்த இடத்துல வந்து 4 பக்கமும் கடத்துறது தான் 4 இடங்களிலும் எல்லா ம். சம்பவமும் பதிவாயிருக்கும். சரி, சரி, சரி. ம். அப்ப இன்னும் பிசிஆர் எளிமை யார் வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அப்ப அந்த சிசிடிவி மூலமா நமக்கு தகவல் காவல்துறைக்கு கிடைக்கும். அது இன்னும் கொஞ்சம் எளிமை. யார் பாதிப்பு, யாரு காவல்துறை பாதிப்பு கிடைக்கும். காவல்துறை இதுவரைக்கும் எங்கள்ட்ட சொல்லல. இந்த பையன் தவறு பண்ணியிருந்தான்னா நேரம் வழக்கு போட்டிருப்பாங்கல்ல. போட்டிருப்பாங்க. கண்டிப்பா. இப்ப தவறு காவல்துறையே இல்லைன்னு கொஞ்சம் வேகமா இருக்கும். பாலுவோட அதான். காவல்துறை வேகமா செயல்பட்டுருக்கும். ஆமா, ஆமா. காவல்துறை வேகமா செயல்படுவாங்க. இதே வேலையை வந்து நாங்க யாராவது எங்கள நாங்க மட்டும் கிடையாது. எங்க குடும்பத்துல வீட்டுல உள்ளவங்கள எல்லாரையுமே வந்து நேரா பொய்யான வழக்குல பதிவு செய்து உள்ளேயே வச்சிருப்பாங்க. வழக்கு சிறைப்படுத்தி பதிவு பதிஞ்சதோட நிப்பாட்டிக்க மாட்டாங்க. பொது வாழ்க்கையே வேண்டாங்கிற நிலைமைக்கு உருவாக்கக்கூடிய அளவுக்கு உருவாக்கி இருப்பாங்க காவல்துறையை. நாங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க போராடுறோம். மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கி மக்களை திரட்டி போராட்டத்தை எல்லாம் செஞ்சும் ஒரே ஒரு நபரை தான் கைது பண்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஒரே ஒரு நபரை கைது பண்றதுக்கு ஒரு நாள் போராட்டம் பண்ணிருக்கோம். இதுல தவறு செஞ்சவங்க வந்து நல்லா கார்ல ஜம்முன்னு போயிட்டே இருக்காங்க. அடுத்த கூட்டம் இன்னொரு கூட்டம் போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க இந்த பகுதியில தான் இருக்கிறாங்க. கூட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, சரிங்க. பாலு அவர்கள் வந்து இது ஒரு நிகழ்வுக்காக அவர் வந்து குற்றம் சாட்டணும்னு நீங்க நினைக்க வேண்டாம். அவரோட அரசியல் வரலாற்றையோ அல்லது அவரோட நடவடிக்கையை வந்து தொடர்ந்து கூர்மையா பாத்துக்கிட்டே வாங்க நீங்க. நல்லா பேசுவாரு, பெரிய வழக்கறிஞரு அப்படி எல்லாம் சொல்லுவாரு. இன்னைக்கு தர்மபுரியில வந்து இளவரசன்ங்கிறவரு யாருன்னு எங்களுக்கு தெரியாது. விடுதலை சிறுத்தை கட்சியும் கிடையாது. காதல்ங்கிறது எங்களால் உருவாக்கப்பட்டது இல்ல. அப்படி ஏதாவது விடுதலை சிறுத்தைகள் தான் உருவாக்கியதுன்னு ஒரு சட்டம் ஏதாவது இருந்திருந்தாக்க நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். காதல் என்பது மனித உருவாக்கிய பொழுது அவனுக்கா ஏற்படுவது அது காதல். இது வந்து அந்த நேரத்துல வந்து அதுல ஒரு சாதி கலவரமாக்கி இளவரசன் படுகொலை செய்யப்பட்டு அதெல்லாம் அந்த பொண்ணை அவன் கொண்டு வந்து அத நான் வந்து ஆட்கொணர்வு மனு போட்டு கண்டுபிடிச்சேன்னு சொல்லி இப்படி எல்லாம் ஒரு பொய்யான நாடகம். அது காதல். அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் நடந்ததோ நடக்கலையோ அது வரவே விரும்பல. ஆனால் அதுல வந்து விடுதலை சிறுத்தைகள் பாலுவோட பங்கு பெரும்பான்மை இல்லையா? ஆமா. அப்புறம் அப்படித்தானே சொல்ல வேண்டியிருக்கு. திரௌபதி அம்மன்ல போயிட்டு அவர் வந்து பூட்டிடுவேன். நான் ஹைகோர்ட்டு போவோம், உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம், உயர் நீதிமன்றத்துக்கு போவோம், அங்க போவோம், இங்க போவேன். போனாலும் மனுஷனுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் சமூக நீதிங்கிறதுக்கான அந்த கேள்விக்கு பதில் இருக்காங்க தான் எங்களோட கேள்வி. சமூக நீதினு சொல்றீங்க, கோயிலுக்குள்ள வரக்கூடாதுங்கிறீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இதுக்கு மட்டும் நீங்க வந்து பதில் சொன்னாலே போதும். சமூக நீதினு சொல்றீங்க, நாங்க மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம். இல்ல அதத்தான் ஒரு சமூக நீதியா வர்ணாசிரமத்தின் மூலமா வர்ற சாதிய அமைப்பின் மூலமா வர்றதுதான் சமூக நீதியா வரும். இன்னமும் வந்து அரியலூர் மாவட்டத்துல இரட்டை கொலை முறை இருக்கு. காடுவெட்டி குரு வந்து அரியலூர் மாவட்டத்துல தீண்டாமை பிரச்சனைகளை இரட்டை கொலை முறையெல்லாம் ஒழிச்சிட்டதா படமா எடுத்தா காட்டிக்கிட்டு இருக்காங்களே. காடுவெட்டி குரு எல்லாம் இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் பண்ணாருன்னு. ஆனா இன்னும் இருக்கு. நானும் ஒரு இடத்துல போய் உட்காந்து சேர் போட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு போட்டோ போட்டுட்டாக்க நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா நியாயம். உண்மையிலேயே அந்த ஊர்ல நடக்கணும். பேப்பர்ல வருது, டிவில வருது, விளம்பர செய்தி வர்றதோ அது உண்மைன்னு எப்படி இருக்க முடியும்? நான் சொல்றது உண்மையிலேயே சொல்றேன். நீங்க உங்க மீடியாவை எடுத்துக்கிட்டு அரியலூர் மாவட்டத்துல கொடுக்கூர், ராங்கியம், இடையக்குறிச்சி, ஆண்டிமடம் ஒன்றியத்துல வந்து உள்ள பகுதிகளில் நீங்க சாதாரணமா நீங்க போய் டூ வீலர்ல போயிட்டு டீ குடிங்க. நீங்க உங்களுக்கு போனாக்கா கிளாஸ்ல கொடுப்பான்.
ஆனா அந்த ஊர்ல உள்ள தாழ்த்தப்பட்டவர் வந்து தனியா கீழே உட்காந்துருப்பான், அதை நீங்க வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். அதுல 2 டம்ளர் கொடுப்பான். இவன் குடிக்கிற டீயை வந்து இவன் கழுவி வச்சுட்டு தான் தோணும் டம்ளர் கிளாஸ. இன்னமும் நடக்குது. இல்ல நாம தான் கழுவி வச்சுட்டு வரணும் டம்ளர். அப்படியா? கழுவி வச்சுட்டு வரணும். இன்னைக்கு நடக்குது. அதுக்கான போராட்டத்தை தொடங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். போன வாரம் அது சம்பந்தமா போய் பேசி அங்க உள்ள கோகம் காவல் நிலையத்துக்கு சென்று அங்க உள்ள அதிகாரி காவல் நிலையத்தில் உள்ள இன்ஸ்பெக்டர் எல்லாம் பேசி அதுக்கான தேதியை தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னமும் வந்து தரையில உட்கார்ந்துதான் அவன் டிஃபன் சாப்பிட்டோம். பாலு அவர்களோட ஒரே நோக்கம் என்னன்னாக்க இந்த தொகுதியில நிக்கணும், அதுக்கு வாக்கு வங்கியெல்லாம் நம்ம சமூகத்துல உள்ளவங்கள சரி பண்ணிக்கணும். நான் தான் அங்க அவருக்கே வந்து உள்கட்சியில வந்து யாரு எம்எல்ஏ ஆகணும்னு போட்டி வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற முக்கியமான இடத்துல தலித் மக்களும் இருக்காங்க. தலித் மக்கள் இருக்காங்க. விசிக இணைந்த வாக்கு சதவீதம் தான் அங்க வெற்றியை தீர்மானிக்கிற விஷய இடத்துல இருக்கு. ஆமா, அவருக்கு சீட்டு வாங்குறதுலயே வந்து அவர் கட்சியிலேயே போட்டி இருக்கு. அதுலயே அவரு தன்னை நிலைநிறுத்திக்கணும். அவருக்கு வந்து போட்டியா அங்க 2-3 பொறுப்பாளர்கள் அவங்க கட்சிக்காரங்களே இருக்கிறாங்க. அதுல வந்து இவர் முதன்மையா காட்டிக்கணுங்கிறதுக்காக இது போன்ற சிக்கல் எல்லாம் வந்து பெருசாக்கப்படுது. சரிதான். இல்லைன்னா ஓரத்துல நிக்கிறவன் ஏன் நின்று போறான்னு சாதாரணமா எடுத்துட்டு போலாம்ல. அவருதான் வந்து வக்கீல் பால் வந்துட்டாருனாக்க அவருக்கு இந்த இளைஞருக்கு எல்லாம் ஒரு வீரம் வந்துருச்சு. நம்ம என்ன செஞ்சாலும் போயிட்டு அவரு எல்லாத்தையும் பார்த்து அறுத்து தள்ளிடுவாரு. நம்ம வெட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வாழ்க்கையை வீணா போயிடுறது தெரியாம சில தோழர்கள் வந்து இது மாதிரி பண்ணி எல்லா தோழர்களுக்கும் நாங்க எதிரிகளே இல்லை. ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் எதிரி மாரி ஒரு குடும்பத்தை உருவாக்குறாங்க. நாங்க வந்து இது போன்றவர்களுக்கு தான், இது போன்ற சாதியை கூர்மைப்படுத்தி பேசுறவங்களுக்கு மட்டும் கொள்கை ரீதியா எதிரா இருப்போம். சரிங்க தோழர். கண்டிப்பா நம்ம வந்து அதே போல இந்த பிரச்சனையோட சேர்ந்து அரியலூர் மாவட்டத்தோட தீண்டாமை விஷயத்தையும் தொட்டிருக்கோம். ஆனா நம்ம கண்டிப்பா அதை தனியா விவரமா பேசுவோம். இந்த வழக்கு, இந்த பிரச்சனை குறித்து அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன அப்படிங்கறது தொடர்ந்து உங்களோட நாங்க இணைஞ்சிருக்கோம். தொடர்ந்து மக்களுக்கு இதை தெரியப்படுத்த விரும்புறோம். என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்களும் எங்களோட தொடர்புல இருந்து தெரியப்படுத்துங்க. பேசலாம் தோழர். நன்றி. மகிழ்ச்சி.